ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது தலைவலிக்கு நிரந்தர தீர்வு இருக்கா? ஹோமியோபதியில கண்டிப்பா இருக்குங்க. நோய் அறிகுறிகளுக்காக கொடுக்காம அந்த நோய் அந்த மனிதருக்கு எதனால வருது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுனால பரிபூர்ணமா குணமாக்க முடியும். தலைவலி வந்தா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. பொதுவா தலைவலி வந்தாலே என்ன காரணத்தினால தலைவலி வருது அப்படிங்கறதே தெரியாம தானா மருந்து சாப்பிடுவாங்க. தானா மருந்து உட்கொள்வது மிகவும் தவறான பழக்கம். இரண்டாவது, தலைவலி வந்ததுன்னா கரெக்டா டாக்டர்கிட்ட போய் என்ன காரணத்தினால தலைவலி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மருந்துகள் எடுக்கும் போது பரிபூர்ணமா குணமாகுங்க. மருந்து போடுவதற்கு முன் தலைவலி வீட்லயே எப்படி குறைச்சிக்கலாம்? மெயினா தலைவலி இருக்கும் போது அமைதியா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திட்டு தியானம் இல்லைன்னா பேப்பர்ல என்ன காரணத்தினால நம்ம கோவப்படுறோம் வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது தலைவலிக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு எழுதி கிழிச்சு போட்டுட்டு அமைதியா ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாலே பாதி சரியாயிருங்க. தலைவலி வந்தா உடனே காஃபியோ டீயோ குடிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே தலைவலி வரும்போது நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்ப காஃபியோ டீயோ குடிக்கும் போது கண்டிப்பா வாந்தி வந்துடும். அந்த டைம்ல சூடா தண்ணி வச்சு குடிங்க. குடிச்சிட்டு அமைதியா போய் ஓய்வு எடுங்க. ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவலி குறையல அப்படின்னா வெந்நீர்ல உப்பு போட்டு ஆவி பிடிங்க. அது பண்ணலாம். இரண்டாவது, குனிந்து பண்ண முடியல மயக்கமா இருக்கு அப்படின்னா தோசைக்கல்ல அடுப்புல போட்டு நல்லா சூடா வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு எந்த இடத்துல தலைவலிக்குதோ அந்த இடத்துல ஒத்தரம் கொடுத்து நம்ம உடல் வேர்த்தாலும் நமக்கு தலைவலி குறையுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். ஏதாவது பழங்கள் ஜூஸ் அந்த மாதிரி தலைவலி இருக்கும் போது எடுத்துக்கிட்டா சூப்பு அந்த மாதிரி நம்ம நீர் சத்தை உடல்ல அதிகப்படுத்திக்கிட்டாலே தலைவலி கண்டிப்பா குறையுங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.